உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளவனாக இருக்கிறேன். என்னோடு கூட யோபு முதல் அதிகாரம் அதில் 1வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். ஊஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாய் இருந்தான். வேதம் யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. யோபு வாழ்ந்த காலகட்டங்களை பார்க்கும் பொழுது ஆபிரகாம் காலத்திலோ ஈசாக்கு யாக்கோபு இப்படிப்பட்ட காலத்திலோ அவர் வாழ்ந்தார் என்ற ஒரு கருத்து உண்டு. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக வாழ்ந்த ஒரு மனிதன். இவர் ஆபிரகாமுடைய வம்சத்தில் வரக்கூடிய மனிதன் அல்ல, இவர் ஊஸ் தேசத்தை சேர்ந்த ஒரு மனிதன். பாருங்கள், தேவனை அறியாத ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட அவன் தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கை இந்த சமுதாயத்தில் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஆகையினாலே அவருடைய வாழ்க்கையில் இந்த வாழ்க்கை தரம் எப்படி இருந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவன் சாட்சி கொடுக்கிறார். சாத்தானுக்கு முன்பாக அவர் சாட்சி கொடுக்கிறார். பாருங்கள், இதே அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமாகிய அவனைப் போல் பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். யோபு வாழ்ந்த காலகட்டத்தில் அவனைப் போல் பூமியிலே ஒருவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். அவன் உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகக்கூடியவன். ஆகையினால் அவன் தேவனுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுக்கு பயந்து வாழக்கூடிய மனிதனுடைய வாழ்க்கை தரம் இவ்விதமாய் இருக்க வேண்டும். யோபு 31ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலே பார்க்கிறோம். யோபு சொல்கிறார், தன் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தன் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த பொல்லாத சமுதாயத்திலே தன் சிந்தையும் இருதயத்தையும் காத்து கொள்வதற்கு தன் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்தார். யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவர் ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன். ஏராளமான மிருக ஜீவன்கள் இருக்கிறது. 11,000 மிருக ஜீவன்களுடைய வீட்டில் இருக்கிறது. பணிவிடை ஆட்கள் இருக்கிறார்கள். தனக்கு ஒரு 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் உலக பிரகாரமான சம்பத்திலும் பிள்ளை செல்வங்களிலும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதன். எல்லா ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கிறது. அவைகள் இருந்தாலும் அதன் மேல் சிந்தை வைக்காமல் அவன் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனிதனாக வாழ்ந்தார். அப்படி வாழும்போது அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்கிறார்? யோபு முதல் அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். விருந்து செய்கிற அவர்களுடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலியிலே செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களெல்லாம் செய்து வருவான். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷன் செய்யக்கூடிய செயல் தன் குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். தன் பிள்ளைகள் மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார். என்ன அக்கறை? எல்லா ஆசீர்வாதமும் இருந்தாலும் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து விடக்கூடாது. ஒருவேளை பாவம் செய்திருப்பார் என்று சொன்னால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யோபு விரும்பக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதற்கேற்ற முயற்சி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன் காலகட்டத்திலே வாழ்ந்தவர். ஆனாலும் ஏதோ ஒரு முறையில் என் பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு விரோதமாய் அவர்கள் குற்றமில்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவர் என்ன செய்கிறார்? சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறார். இன்று நாம் அவ்விதமாய் செய்ய வேண்டாம். நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சர்வாங்க தகன பலியாக தன்னையே ஜீவ பலியாக அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அதை விசுவாசித்தால் நாம் காக்கப்படுவோம். நம்முடைய குடும்பமும் அதை விசுவாசித்தால் அவர்களும் காக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல யோபு கர்த்தருக்கு பயந்த மனிதனாக இருக்கிறதுனாலே அவர் செய்த செயல்களை நாம் பார்க்கிறோம். எவ்வளோ அக்கறை உள்ள ஒரு மனிதன். பிள்ளைகளுக்கு ஆஸ்தி இருப்பதை காட்டிலும் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறார். அதனால் தான் வேதம் சொல்கிறது, அவன் கர்த்தருக்கு பயந்த மனிதன். நாம் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நாம் குடும்பத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இந்த செல்வமும் ஐஸ்வர்யமும் இழந்த பிறகு கூட யோபு எப்படி இருந்தார்? வாசிக்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் அதில் 3வது வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகி யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறனுமான மனுஷனாகி அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். பாருங்கள், எல்லா ஐஸ்வர்யம் அழிந்து போனது.
மிருக ஜீவன்கள் அழிந்து போனது, பிள்ளைகள் மரித்து போனார்கள். ஆனாலும் கூட அவன் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் உண்மையாக இருந்ததனாலே அவன் தன் உத்தமத்தை விட்டு விலகவில்லை, சன்மார்க்கமான வாழ்க்கை விட்டு விலகவில்லை, பொல்லாப்புக்கு விலகக்கூடிய எண்ணங்களை விட்டு அவன் விலகவில்லை. அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எவ்வளவு உன்னதமான மனிதன்! இப்படிதான் இருந்தாலும், இல்லை என்றாலும், ஐஸ்வர்யம் இருந்தாலும், அழிந்து போனாலும், ஆனால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்க வேண்டும் என்று சொல்லி யோபுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, யோபு 19ஆம் அதிகாரம் அதில் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம், எப்படிப்பட்ட விசுவாசமுள்ள வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறார் பாருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். எப்படிப்பட்ட விசுவாசங்க! தேவன் வருவார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் வருவார், அவர் வருகை நிச்சயம் என்ற அந்த நாட்களிலே அவர் விசுவாசித்து வாழ்ந்த ஒரு மனிதன், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய மனுஷன். அவருடைய வாழ்க்கையில் இரண்டாவது இருக்கக்கூடிய காரியம், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை எண்ணி வாழக்கூடிய வாழ்க்கை. அவர் வருவார் என்ற எண்ணத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். என் சொந்த கண்களால் பார்ப்பேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, இன்றும் அவர் வருகை தரப்போகிறார். அவர் வருகை சமீபமாக இருக்கிறது. அதற்குள்ளாக நாமும் நம்முடைய குடும்பங்களும் நம்ம சமுதாயத்தில் வாழக்கூடிய சமகாலத்து மக்களும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட எண்ணத்தோடு கூட செயல்பட்டு வாழ்வோம் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் என்று சொல்லி வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கும். இந்த சிந்தனையோடு கூட இந்த நாளை தொடங்குவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக.